ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி ஒன்னுடைய ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட ஸ்கோர் செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நம்ம சிபிடி ஒன்னுடைய ரிசல்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியுமா, நம்ம எடுத்திருக்க மார்க் வந்து சேஃப் ஸ்கோரா, ஸோ சிபிடி 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்ற ஆசிலேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா. ஸோ இதில் மெயினாக வந்து என்ன மார்க் எடுத்தாக்கா நீங்கள் சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கும், சிபிடி 2 எக்ஸாம் எப்போ வரும், அதோட பெர்ஃபெக்ட் ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2 எக்ஸாம் இந்த வருஷம் பிரிச்சிருந்தாங்க. அதில் அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 3445 ஆல் இண்டியா ஃபுல்லாக 3445 வேகன்சி விட்டுருந்தா. இந்த 3445 போஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம், ஓகேவா. இதில் 4 போஸ்ட் இருக்குது. இந்த 4 போஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 194 வேகன்சி, ரொம்ப கம்மி தான், ஓகேவா. ஸோ இந்த 194 வேகன்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம நிறைய பேர் வந்து சென்னை ஜோனில் தான் எழுதியிருப்போம். அதனால தான் சென்னை ஜோனை பற்றி பேசுகிறேன். 194 வேகன்சி தான் இருக்குது. இந்த 194 வேகன்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காம்படிட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இதில் இப்போ எப்படி எடுப்பான், என்ன ரேஷியோவில் வந்து இப்போ சிபிடி 1 வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சிபிடி 2க்கு வந்து எடுப்பான், எத்தனை பேர் எடுப்பான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவன் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்கான். என்னன்னா இங்கே சிபிடி 1ல இருந்து சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து என்ன ரேஷியோவில் எடுப்போம்னா 15 டைம்ஸ் ஆஃப் த வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதே மாதிரி சிபிடி 2 முடிஞ்சு டைப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா 1:8 ரேஷியோவில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான், ஓகேவா. அதே மாதிரி இதை நாங்கள் இப்படி தான் எடுப்போம் அப்படின்னு நாங்கள் உறுதியாக சொல்லலை. இது வந்து இட் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஸ் பர் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டான், ஓகேவா. ஸோ இது வந்து நாங்கள் எக்ஸாக்டாக 1:15 1:8 ரேஷியோவில் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேகன்சியை கூடவோ கம்மியாவோ நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ரிப்ளைல கொடுத்துருக்காங்க கிராஜுவேட்டுக்கு எவ்வளோ பேர் வந்து டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு, அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னு. அதில் இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 63 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேவா. எத்தனை போஸ்ட்டுக்கு, 3445 போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கான், 63 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கான், ஓகேவா. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா 19 டேஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் நடந்துச்சு, ஓகேவா. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 57 ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதில் ஆவரேஜாக அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 45% தான் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாமே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. 63 லட்சம் பேர் அப்ளை பண்ணதில் 45% தான் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆயிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதில் 45%ன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர், ஓகேவா. ஸோ அப்ராக்சிமேட்டாக 28 லட்சம் பேர், 28 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த 3445 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க, ஓகேவா. இதில் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னு இருப்பாங்களே, சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன ரேஞ்சில் இருப்பாங்கன்னா ஒரு 15 லட்சத்துலேருந்து 18 லட்சம் பேர் வரைக்கும் இருப்பாங்க, ஓகேவா. இப்போ இந்த 3445 போஸ்ட்டுக்கு 28 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+, அதாவது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 800 ஒரு போஸ்ட்டுக்கு 800 பேர் வந்து காம்படிட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு இது எழுதுனதை வச்சு, ஓகேவா. எழுதுனதை வச்சு பார்க்கும்போது ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 800 பேர் வந்து காம்படிட் பண்ணுறாங்க. இதில் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, ஓகேவா. இது வந்து அட்டன் பண்ணவங்க ஜஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை 28 லட்சம் பேருமே சின்சியராக இருப்பாங்கன்னா கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமே இப்போ எழுதுனவங்க இருப்பாங்க, டிஎன்பிசி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை சும்மா பார்த்தீங்கன்னா வேற பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வேற ஏதாவது ஜாப்ல இருந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க இதில், ஓகே. ஸோ அவங்களாம் சின்சியர் ஆஸ்பிரண்ட் கிடையாது. இதில் நல்லா சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 15 லட்சம் பேருக்கு தான் நம்மளோட காம்படிஷனே. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1:435 1:400 வச்சுக்கோங்க, ஓகேவா. ஒரு போஸ்ட்டுக்கு 400 பேர் வந்து போட்டி போடுறாங்க, ஓகேவா. அப்போ பார்த்துக்கோங்க இதுல இருந்து எவ்வளோ காம்படிஷன் இதில் இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் பர்டிகுலராக சென்னை ஜோனை வச்சு மட்டும் பார்த்தோம்னா இதில்
சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 194 வேகன்சி இருக்கு. ஓகேவா? 194 வேகன்சியில் இவன் 1:15 டைம்ஸ் எடுத்தான் அப்படின்னா எத்தனை பேர் எடுக்க போறான் அப்படின்னா 2910 பேரை தான் எடுக்க போறான். ஓகேவா? அதே மாதிரி இதே 194 போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல 1:12 ரேஷியோல எடுத்தான் அப்படின்னா 2328 பேர் எடுப்பான். ஓகேவா? ஸோ இதுல 15 டைம்ஸ் தான் எடுப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து வேரி ஆகலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 டைம்ஸ்னாக்கா உங்களுக்கு பார்த்துக்கோங்க, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2900 கேண்டிடேட்ஸ் தான் எடுக்க போறாங்க. ஓகேவா? இந்த 194 பேருக்கு, சாரி 194 வேகன்சிக்கு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க காம்படிஷன் ரொம்ப ஹெவியாவே இருக்குன்றது தெரிஞ்சாச்சு. ஓகேவா? இப்ப ஓவராலா பார்த்தோம்னா இந்த 3445 இருக்கு பாத்தீங்களா, இந்த 3445ல பாத்தீங்கன்னா 1:15 ரேஷியோல எடுத்தான் அப்படின்னாக்கா மொத்தம் எத்தனை பேர் வந்து எடுப்பாங்க அப்படின்னா அரௌண்ட் 52,000. அதாவது இப்ப நம்ம எடுக்க போறது பாத்தீங்கன்னா இங்க 1:53 ரேஷியோல எடுப்பான். ஓகேவா? அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு அதாவது 53 பேர்ல ஒருத்தரை எடுப்பான். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஆல் இண்டியா போஸ்ட்ல சொல்றேன். ஓகேவா? ஓவராலா ஒரு போஸ்ட்டுக்கு 53 பேர்ல ஒருத்தரை தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து எடுக்க போறான். CBT 2க்கு வந்து கொண்டு போக போறாங்க. ஓகேவா? இது சென்னை ஜோனுக்கு. சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2910 பேரை தான் எடுக்க போறான் 1:15 ரேஷியோல. ஓகே, இப்ப கட் ஆஃப் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும்? ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஹார்டஸ்ட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 பாத்தீங்கன்னா 3வது ஷிஃப்ட் யார் எழுதுனாங்களோ அவங்க தான் லக்கியஸ்ட் பர்சன். ஓகேவா? இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஹார்டு ஷிஃப்ட். ஸோ ஹார்டு ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் மார்க் வந்து அதிகமா இருக்கும். செகண்ட் ஹார்டஸ்ட் ஷிஃப்ட்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 8 செகண்ட் ஷிஃப்ட்ல எழுதுனவங்க தான் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹார்டஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுதுனவங்க பாத்தீங்கன்னா தேர்ட் ஹார்டஸ்ட். இருக்கிறதுலே ஈஸியான ஷிஃப்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஆகஸ்ட் தேர்ட் ஷிஃப்ட் எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஈஸியான ஷிஃப்ட் எழுதுனது பாத்தீங்கன்னா இவங்க தான். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்ல எழுதுனவங்களுக்கு மார்க் வந்து நார்மலைசேஷன்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இதுல வந்து கொஸ்டின் ஏதாவது தப்பு இருந்துச்சு அந்த மாதிரி நான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்லைட்டா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதர் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, இல்லைன்னா டிக்ரீஸ் கூட ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஈஸியஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்கிறவங்க. ஓகேவா? ஓகே, செகண்ட் ஈஸியஸ்ட் ஷிஃப்ட்னு பாத்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் அன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் எழுதினவங்க. தேர்டு ஈஸியஸ்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுதினவங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸோ டாப் 3 ஈஸியஸ்ட் அண்ட் டாப் 3 ஹார்டஸ்ட் ஷிஃப்ட்ன்றதை வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரேங்க் மித்ரால பாத்தீங்கன்னா 1,25,000 கேண்டிடேட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இது டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப 70 மார்க்குக்கு மேல இருக்கிறதே பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா 26,977 பேர் இருக்காங்க 70க்கு மேல. நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ இங்க 3,445 போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல எத்தனை பேர் எடுக்க போறான்னு சொல்லியிருந்தேன்? அரௌண்ட் 50,000 தான் எடுக்க போறான்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இங்க 1 லட்சம் டேட்டாலே பாத்தீங்கன்னா வெறும் 1,25,000 டேட்டாலே பாத்தீங்கன்னா ஸோ இங்க 70 மார்க்குக்கு மேல பாத்தீங்கன்னா 26,000 பேர் இருக்காங்க. ஸோ அப்ப பாத்துக்கோங்க இதுல எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னா 28 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா 70 மார்க்குக்கு மேல நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நீங்க ஃபேக்கா நம்பிடக்கூடாது. ஓகேவா? இவ்வளவுதான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களா எதையும் ஒரு இதுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடாதீங்க. ஓகேவா? கட் ஆஃப் வந்து நிறைய இதுல சொல்றாங்க 60ல இருந்து 65 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த அனாலிசிஸை பார்க்கும்போது தெளிவா தெரியுது. ஓகேவா? என்னன்னா இதுல ஷியோரா சொல்றேன், ஜென்ரலுக்கு பாத்தீங்கன்னா 73ல இருந்து பாத்தீங்கன்னா 76 வரைக்கும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும் ஜென்ரலுக்கு. ஓகேவா? ஸோ +or-3. அதுக்கப்புறம் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 70ல இருந்து 74 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு இருக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 65 to 70 இந்த ரேஞ்சில் இருக்கும். எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 to 65 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து +or-3. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 மார்க் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஷியோரா சொல்றேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா
அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன், பர்டிகுலராக சென்னை ஜோன் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 70க்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 194 வேக்கன்சி தான் இருக்கு. அதே மாதிரி நீங்களா பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை கூட படிக்கிறவங்க இவங்கள வச்சு நீங்க கம்பேர் பண்ணிட்டு இவ்வளவுதான் இருக்குன்ற அசம்ஷனுக்கு வராதிங்க. ஓகேவா? ஸோ இதில் 60 தான் இருக்கும், 65 தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வராதிங்க. இங்க என்ன ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. நான் அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல டெலகிராம்ல சேனல்ல கூட நான் போட்டிருந்தேன். ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐயோட ரிசல்ட், ஓகே, ஆர்பிஎஃப் எஸ்ஐயோட ரிசல்ட் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 90% மேலே பார்த்தீங்கன்னா அதர் ஜோன் கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை விட்டுட்டு, அதாவது கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹிந்தி பசங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை ஜோனில் அதிகமான வேக்கன்சியை பார்த்தீங்கன்னா தட்டி எடுக்கிறாங்க. 90% அவங்க தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க, எய்த்து வீட்டுக்காரன், இங்கே கூட படிக்கிறவன், நீங்கள் அவங்கள வச்சு பார்த்து கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் நினச்சிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ரேஞ்ச் சொல்லுவாங்கன்னா 60லேருந்து 65 தான் இருக்கும், நீங்கள் நம்பி படிங்க, மெயின்ஸுக்கு நாங்கள் உங்களுக்கு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ஸை செல் பண்ணுன்றதுக்காக சும்மா ஏதாவது ஒன்று அள்ளி வீசிடுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை நம்பிட்டு நீங்கள் நம்பி படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேவா? நம்பி படிங்கன்றது தப்பான விஷயம் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம். பட் ஃபால்ஸ் ஸ்கோப் வச்சிடக்கூடாதுன்றதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? எதையுமே நீங்க தப்பா புரிஞ்சுட்டு நீங்க இப்படி நீங்களா ஒரு அனாலிசிஸ்க்கு வந்துடக்கூடாது அப்படின்றதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ மார்க் கட் ஆஃப் வந்து கம்மியா வந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் ஆனா அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டா இந்த டைம் அப்படி இருக்காது. ஏன்னா அவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மி. ஸோ இங்கே கிடைக்கிற டேட்டாவை வச்சு பார்க்கும்போதும் நல்லாவே தெரியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டேட்டா கொடுக்க பார்த்தீங்கன்னா மார்க் இந்த 70+ வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ நான் கேட்ட வரைக்குமே பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷியோராக சொல்கிறேன், கட் ஆஃப் வந்து ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 75, அரௌண்ட் 75 பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 70+ கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இதுல இன்னொன்று என்னன்னா, இதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ஃபேக்டர் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னா நார்மலைசேஷன். இந்த நார்மலைசேஷன் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு ஸோ டிசைட் ஆக போகுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நார்மலைசேஷன், இதாவது ஃபைனல். ஓகேவா? கட் ஆஃப் வைப்பாங்களா நார்மலைசேஷனுக்கு அப்புறம், அதை தான் இது சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் எடுத்த ராமார்க் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே ராமார்க் என்ன வேணா எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் தான் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போது. இதில் ஹார்டஸ்ட் ஷிஃப்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10லேருந்து 15 மார்க் கிட்டக்க அரௌண்ட் 15 மார்க் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் ஆகும். ஈஸியர் ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் ஆகாது, அதாவது மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஈஸியர் ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து இப்போ 2-3 கொஸ்டின் தப்பா இருக்குன்னா மேபி மார்க் வந்து கொஞ்சம் கூடலாம். ஓகேவா? மிச்சபடி பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து மார்க் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகாது ஈஸி ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ மார்க் வந்து அண்டர் கிராஜுவேட்ல ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்ற நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க் நான் நினச்ச மாதிரி வரலையே, நிறைய தப்பு வந்துருச்சு, நான் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா ஜிகேலே 10 கொஸ்டின் தப்பாயிருச்சு, ரீசனிங்ல 4 போயிருச்சு, இந்த மாதிரி இன்கரெக்ட் நிறையா வந்து அதனால பார்த்தீங்கன்னா மார்க் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வராமல் இருந்திருக்கும். அவங்களாம் ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த டைம் அதை வந்து யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லை. அடுத்தடுத்து நீங்கள் என்ன படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ண பாருங்க. எக்ஸாம் அடுத்தடுத்து வருது. ஸோ ஒரு எக்ஸாம் விட்டுட்டோன்றதுக்காக லைஃபே போச்சுன்ற மாதிரி நினைக்காம அடுத்து உட்காருங்க. இன்னும் அதை விட அதிகமாக வந்து எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ பக்கத்தில் வந்து விடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் சக்ஸஸ் பக்கத்தில் போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஹோப்பே விட்டுட்டு நீங்கள் பின்னாடி வந்துடாம இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட வேண்டிய இருக்குன்றதை நல்லா நினச்சி நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஈஸியாக நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் ஷுவராக அடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் 70+ மார்க் எடுத்தவங்களும் சரி, இல்லை ஓரளவுக்கு இந்த மாடரேட் டு ஹை லெவலில் இருக்கவங்க, ஒரு 68, 65க்கு மேலே இருக்கிறவங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ப்ரிலிம்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க, இவ்வளோ மார்க் இருக்குமான்னு நினச்சிங்கன்னா மெயின்ஸுக்கு யோசிச்சு பாருங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ
அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. இப்ப இந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, இதுலயே பாத்தீங்கன்னா ஹார்ட் லெவல் கொஸ்டின், மாடரேட் லெவல் கொஸ்டின், ஜிகேல எந்தெந்த டாபிக்லாம் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க எது எதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி தப்பா படிச்சீங்களோ அது எல்லாமே இப்ப கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்து நீங்க படிங்க. ஷியோரா நீங்க சிபிடி 2 நீங்க கிளியர் பண்ணிட முடியும். அதே மாதிரி இப்ப சிபிடி 2 எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசுவலா பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்குள்ள பாத்தீங்கன்னா சிபிடி 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலோடைய இதே பாத்தீங்கன்னா இன்னும் சிபிடி ஒன்னுடைய ரிசல்ட் இன்னும் வராம இருக்கு. என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியல. பட் சோ இப்போதைக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்ல அப்படின்னா இப்ப கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, இதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாசம் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவான். அதாவது அக்டோபர் எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவான். பப்ளிஷ் பண்ணிட்டான்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 அல்லது 2 மாசத்துக்குள்ள, அதாவது டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி ப்ராப்ளம், அவங்க சைடு எந்த ஒரு மிஸ்டேக் எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னா டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிபிடி 2 வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கிடையில இந்த எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் இருக்கு எதுவுமே அவன் திங்க் பண்ண போறது கிடையாது. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு டேட். ஓகேவா? ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா சிபிடி 2 வச்சு முடிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி ஆக பாருங்க. ஓகேவா? இப்போ நீங்க இந்த 70+ ஸ்கோர் பண்ணவங்க, அதே மாதிரி ஸோ அதே 75+, 80+ இவங்களாம் நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பீங்களா? நீங்களும் தாராளமா எதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க மெயின்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆசோலேஷனே ஆக வேண்டாம். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னென்ன தப்புலாம் விட்டுருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து ஆரம்பிங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் இந்த சிபிடி 1க்கு பாத்தீங்கன்னா இந்த 1 முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த சிபிடி 1 நடந்துட்டு இருக்கும்போது இந்த சிபிடி 1 அனாலிசிஸ் நான் போட்டிருந்தேன். அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ல, அதாவது அப்கமிங் கிடையாது, ஸோ இது நடந்துட்டு இருந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு பாத்தீங்களா, இந்த எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறைய வந்து ரிப்பீட் ஆயிருச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஸோ இந்த சிபிடி 2க்கு பார்த்தீங்கன்னா சிபிடி 2 உடைய மேக்ஸ் அண்ட் ஜிகே சீரிஸ் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. நிறைய அடிஷனல் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க சிபிடி 2 வர வரைக்கும் நீங்க தாராளமா பாருங்க. பார்த்துட்டு நோட்ஸ்ல எடுத்து வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸோ இந்த சீரீஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா, இப்ப ஆன்சர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதுல மாடரேட் டு ஹை லெவல் கொஸ்டின், அதே மாதிரி ஜிகேல எதெல்லாம் எந்த டாபிக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்கானோ அந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஸ்டின்லாம் பிக் பண்ணி நான் எடுக்க போறேன். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட் டு ஹை லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் பிக் பண்ணி ஸோ உங்களுக்கு நான் அந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணி நான் கொடுக்க போறேன். ஓகேவா? நீங்க அதெல்லாம் தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன் சிபிடி 2க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஹோப்போட நம்பி படிங்க. கண்டிப்பா வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் ஃப்ரீயா இருக்க டைம் நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.